இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 27 அதிகாரம் 5வது வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை தீங்கு நாளில். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தீங்கு நாள் என்று ஒன்று உண்டு இல்லையா? அப்படிப்பட்ட தீங்கான நாட்களில் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அவருடைய கூடாரத்திலே நம்மை மறைத்து, அவர் கூடார மறைவிலே ஒளித்து அப்படின்னா பாருங்க, ரெண்டு காரியம் இதில் அடங்கி இருக்கிறத பார்க்குறோம். அவர் மறைக்கிறாரு, நம்மை ஒளித்து வைக்கிறாரு. அப்போ தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மை அவரது கூடார மறைவிலே மறைத்தும் ஒளித்தும் நம்மை பாதுகாத்து கண்மலையின் மேலே அவர் நம்மை உயர்த்த வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு மனுஷர்களால் எவ்வளோ போராட்டங்கள் இருக்கலாம், பிசாசின் கிரியைகளினால உங்களுக்கு அநேக போராட்டங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட தீமையான கிரியைகளுக்கு அவர் உங்களையும் இன்னைக்கு தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து ஒளித்து உங்களை தன் கண்மலையின் மேலே அவர் உயர்த்துவேன்னு வாக்கு பண்ணுறார். அதனால் நீங்கள் திகையாமல் கலங்காமல் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளாக உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்க. நீதிமொழிகள் 18:10 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமந்தான் நமக்கு பலத்த துருகம். அப்போ அவருடைய நாமத்திலே நமக்கு பாதுகாப்பு உண்டு, அவர் நாமத்திலே நமக்கு அடைக்கலம் உண்டு. நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் இல்லையா? இதோ கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் உன் காலை ஒருபோதும், நீதிமானுடைய காலை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்றே வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய நாமம் தான் நமக்கு பலத்த துருகம். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாக இருப்பான் என்றே வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். மனுஷனுடைய அகங்காரத்துக்கும் அவனுடைய சமூகத்தின் மறைவிலே மறைத்து அவனுடைய நாவுகளின் சண்டைக்கு நம்மை விலக்கி பாதுகாப்பார். அவர் கூடாரத்திலே நம்மை ஒளித்து வைத்து காப்பாற்றுகிற தேவன்னு சங்கீதம் 31:20 சொல்லுகிறத பார்க்குறோம். அகங்காரிகள் என்பவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க தேவனுக்கு பயப்படாதவங்க. அப்படிப்பட்டவங்களுடைய அகங்காரத்துக்கு கர்த்தர் உங்களை அவருடைய சமூகத்தின் கூடாரத்தின் மறைவிலே உங்களை மறைத்து, அவங்களுடைய நாவுகளின் சண்டைக்கு, பொல்லாங்கர்களுடைய நாவு நம்ம என்ன பண்ணோம், குற்றப்படுத்தி கொண்டே இருக்கோம் இல்லையா? அப்படிப்பட்ட நாவுகளுக்கும் சண்டைக்கும் தேவன் நம்மை விலக்கி பாதுகாத்து அவர் கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இங்கே தாவீது சொல்றார், நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். ஆமா, தாவீது அப்படி விசுவாசிக்கிறார். துன்பத்தின் நடுவிலும் கர்த்தர் தன்னை உயிர்ப்பிப்பார் என்கிற ஒரு விசுவாசம். சத்துருக்களுடைய கோபத்துக்கும் அவங்க விரோதத்துக்கும் அவர்கள் கை நீட்டுதலுக்கும் அவர்களுடைய சொல்லுக்கும் கர்த்தர் விலக்கி ரட்சிப்பார் என்று தாவீது அன்னைக்கு விசுவாசித்தது போல நீங்களும் கர்த்தர் பேரில் நீங்கள் பற்றுதலாக இருங்க, அவரை நம்புங்க, அவரை விசுவாசித்து அவருடைய கரத்திலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்களையும் தன்னுடைய கூடார மறைவிலே மறைப்பார். துன்மார்க்கர்களுடைய சொல்லுக்கும் அவர்கள் கை நீட்டுதலுக்கும் கர்த்தர் தனது வலது கரத்தினாலே உங்களை ரட்சிக்க அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் சர்வ வல்லமில்ல தேவன், சகலத்தையும் படைத்து ஆள்கிறவர், அவர் உன்னதர், அவர் உயர்ந்தவர், அவர் பரிசுத்த தேவன். சங்கீதம் 91:1 பார்க்குறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஏன்னா வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படியாக இருக்கிறதுனால அவர் உன்னதமான மறைவிலே போய் நாம் நம்முடைய அடைக்கலத்தை தேடணும். அவரிடத்துல நாம் போகும்போது அவர் சர்வ வல்லவர், அவருடைய நிழலிலே நாம் தங்கும்போது எல்லா தீமையான கிரியைகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்க அவர் வல்லமுள்ளவர். என்ன தாவீது, என் மறைவிடமே, என் உறைவிடமே, என் கேடகமே, உம்முடைய வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன்னு சங்கீதம் 119, 114 சொல்லுகிறத பார்க்குறோம். அவர் தான் நமக்கு மறைவிடமும் உறைவிடமுமா இருக்கிறார். நமக்கு அவர் கேடகமும் துர்கமுமா இருக்கார். அவருடைய வசனம் நமக்கு நேராக கடந்து வரும்போது தேவனுடைய வார்த்தையிலே நம்ம பாதுகாக்கப்படுகிறோம். சங்கீதம் 50:15 சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ எந்த ஒரு சூழ்நிலை ஆபத்து உங்களை நெருக்கும் போதோ, தீமையான கிரியைகள் உங்களை மேற்கொள்ள வரும்போது நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அப்போ அவர் உங்களை விடுவிப்பார். நீங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கொலேசியர் 3:3 பார்க்குறோம், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ நம்ம பாவத்துக்கு செத்து நம்ம நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் இல்லையா? நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளேயும் தேவனுக்குள்ளாகவும் மறைந்திருக்கிறது. அப்போ உன்னதமானவர் மறைவு, சர்வ வல்லவர் நிழல் இல்லையா? அப்படி நம்மளை மறைக்கிறார். அவர் உறைவிடமா இருக்கிறார். கூடார மறைவிலே ஒளித்து அவர் கூடாரத்திலே மறைத்தும் வைக்கிற தேவனா இருக்கிறார். அதனால் அவருடைய கரத்திலே நாம் இன்னைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம்.
நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாகும் தேவனுக்குள்ளாகும் தேவன் நம்மை மறைத்து ஒளித்து பாதுகாக்க வல்லமுள்ளவர். சங்கீதம் 40:2 சொல்லுது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை எல்லாம் உறுதிப்படுத்தினார்னு தாவீது சொல்றது போல, பயங்கரமான குழி, பாவ குழி, அக்கிரமம், மரண இருளின் பள்ளத்தாக்கு எதா இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் அதிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து அவர் கண்மலையின் மேலே நம்மை உயர்த்தி நம் அடிகளை எல்லாம் உறுதிப்படுத்துவார். நம் காலை ஒருபோதும் அவர் தள்ளாட ஒட்டார் இல்லையா? என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் உம் கிருபை என்னை தாங்கினது என்று தாவீது சொல்லுகிறது போல, நம் கால்களும் நம்முடைய வழிகளிலும் நாம் சறுக்கி போகாதபடிக்கு தேவன் காக்க வல்லமுள்ளவர். ஏன்னா அவர் நம்மை கண்மணி போல காக்கிறார் என்று சங்கீதம் 14:8 சொல்லுகிறத பார்க்குறோம். சங்கீதம் 91:15 அவர் என்னை நோக்கி அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடணும். எல்லாம் மனுஷர்களுடைய ஒத்தாசம் இந்த நாட்களில் நமக்கு விருதா இல்லையா? நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் நாம் பற்றுதலாக இருப்பது தான் நலம் என்றே வேதவசனம் சொல்லுது. அப்போ ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அப்போ அவரை நோக்கி அவரை அண்டி கொண்டு இருக்கிறவர் யாவருக்கும் அவர் நலமானதை தான் தருவார் இல்லையா? நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை நான் கனப்படுத்துவேன்னே வாக்கு பண்றார். அதனால் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அப்பொழுது அவர் உங்களை எல்லா தீமையான கிரியைகளுக்கும் விலக்கி காப்பார். அன்னைக்கு தாவீதை அவருக்கு மான்கால்களை போல ஆக்குனது, அவர் உயர் ஸ்தலங்கள்ல அவரை நிறுத்தினார் இல்லையா? அதை போல சங்கீதம் 18:33 சொல்லுது, என் கால்களை மான்களுடைய கால்கள் போல ஆக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்கள்ல என்னை நிறுத்துகிறார். ஆமா, தாவீது சவுல் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு சில வருஷத்திலேயே அவரும் அபிஷேகம் பண்ணப்படுறாரு இல்லையா? சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா. ஆனா சிங்காசனத்துக்கு வர்றதுக்கு அவர் தாமதம் ஆகுது. ஏன்னா அவர் சத்ருக்களுடைய போராட்டம், சவுல் ராஜாவினால அவர் துரத்தப்படுகிறார். காடுகள் மலைகள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அவர் காரிருளில் இருக்கிறது போல நினைக்கிறார். ஆனாலும் கர்த்தர் அவர் பற்றி கொண்டு இருந்தார். அதனால்தான் என் கால்களை மான் கால்கள் போல ஆக்கி என்னை உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார்னு சொல்லி அவர் விசுவாசிக்கிறார். அதன் பிறகு சவுல் ராஜா மரித்த பிறகு தாவீது ராஜாவை கர்த்தர் உயர் ஸ்தானத்திலே அவரை உட்கார செய்கிறார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவரை ராஜாவாக்கினார். அவர் இஸ்ரவேல் தேசத்தையும் யூதா தேசத்தையும் 2 எல்லைகளையும் 40 வருஷம் அரசாண்டார்னு பார்க்குறோம். அப்போ கர்த்தர் அன்னைக்கு தாவீதை அவருடைய தீங்கு நாட்களில் அவரை தமது கூடாரத்திலே மறைத்து அவர் கூடார மறைவிலே ஒளித்து அவரை பாதுகாத்து கண்மலையின் மேல் உயர்த்தின தேவன் இன்னைக்கு உங்களையும் தீமைக்கு விலக்கி பாதுகாத்து உங்களையும் அவர் உயர்த்தி கண்மலையின் மேலே அவர் உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால கர்த்தரை நோக்கி உங்கள் தீமையான நாட்களில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆபத்து நாட்களில் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவரே உங்களுக்கு அடைக்கலமாக இருந்து உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமேன்.